கர்த்தரின் கை கோருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சோத்தர்களாய் மாறிடவே சோதனருள் போரிந்தனரே. பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்று ஏசாயா 59:1 வாசிக்கிறோம். இந்த மாதத்திலும் கூட இது சம்பந்தமான சத்தியங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிற பிள்ளைகளை, ஜெபத்தோடு காத்திருக்கிற எங்களை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்திற்கான அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வருஷத்தின் இந்த 4வது மாதத்திலும் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தியானிக்க வேண்டிய இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 37 நாம் எடுத்துக்கொள்வோம். 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீதிமான் என்கிற இந்த வார்த்தை சாடிக் என்கிறதான பதம் எபிரேய மொழியில கொடுக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கும் போது நீதிமொழி 24:16, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இந்த வசனத்தில் கூட நீதிமான் என்கிற அந்த வார்த்தை ஜெடாக்கா என்று வருகின்றது. சாடிக் என்று சொன்னாலும் ஜெடாக்கா என்றாலும் ஒரே அர்த்தம்தான். உணர்வு உள்ளவர்களை குறிக்கிற வார்த்தை அது. சரியாய் சொல்ல போனால் உணர்வுள்ளவர்களுக்கான, உணர்விருக்கிறவர்களுக்கான ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்பது பொருளாகும். இவர்கள் தன் தேவனை பார்த்து, தேவனே எங்களை ரட்சியும் என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ரட்சித்திருக்கிறார் என்பதை குறித்து நான் விளக்கமாய் பேச விரும்புகின்றேன். நாம் முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் என்னவென்று பார்ப்போம். அதாவது, கர்த்தாவே ரட்சியும் என்று கூப்பிட்ட உணர்வுள்ள நீதிமான்கள் எப்படி கர்த்தரால் ரட்சிப்பை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க இருக்கின்றோம். ரட்சிப்பு என்கிற வார்த்தை பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது மட்டுமல்ல, பொதுவாகவே விடுதலை குறிக்கும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். 20ஆம் சங்கீதத்திற்கு நாம் வருவோம். சங்கீதம் 20 9ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வசனம் 9, கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. தாவீது ராஜ பதவிக்கு வந்ததை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கின்றோம். தாவீது யுத்தம் பண்ணுவதற்காய் தன்னை ஆயத்தப்படுத்துகிற காரியம். ராஜ பதவிக்கு வந்த பிறகு அவருக்குள்ளாக ஒரு ஆர்வம் இருந்தது. யுத்தத்திற்கு போகும்போது ஒரு சங்கீதத்தை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், யுத்தத்திலிருந்து வரும் பொழுது கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும் என்று உள்ளத்திலே விரும்பின அவர் இந்த 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தரோடு யுத்தத்தை முதலாவதாக துவக்குகிற காட்சியை பார்க்கின்றோம். ராஜ பதவிக்கு வந்த பிறகு அவர் கர்த்தர் எப்படி பலப்படுத்தினார் என்பதற்கான ஆதாரத்தை சொல்ல விரும்புகின்றேன். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில் கர்த்தர் இந்த பிரமாணத்தை கொடுத்திருந்தார். என்னவென்றால், முதல் 4 வசனத்தின் தாற்பயம் என்னவென்றால், குதிரைகளையும் ரதங்களையும் கண்டால் நாம் பயப்படவே கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியருடைய குதிரைகள் ரதங்களுக்கு, பொதுவாகவே எதிரிகளுடைய குதிரைகள் ரதங்களுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் ஆசாரியன் எல்லா ஜனங்களை கூடி வர செய்து உற்சாகப்படுத்தி என்ன பேச வேண்டும்? பயப்படாதே, கலங்காதே என்று உற்சாகப்படுத்த வேண்டும். கூடவே என்ன சொல்ல வேண்டுமா? ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று தைரியப்படுத்த வேண்டும். இந்த வார்த்தைகளை தாவீது அறிந்திருந்தபடியினால் இதை ஒட்டித்தான் சங்கீதம் ஒன்றை எழுத விரும்பினார். அதன் அடிப்படையில் தான் 20ஆம் சங்கீதத்தை தாவீது பாடினார். யுத்தத்திற்கு செல்லும் முன்பதாக 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே ராஜ பதவியை பெற்ற பிறகு பெலிஸ்தரோடு கூட யுத்தம் பண்ண புறப்படும் பொழுது இந்த சங்கீதத்தை எழுதிய அவர் திரும்பி வரும்பொழுது பாட வேண்டிய 21ஆம் சங்கீதத்தையும் எழுதி முடித்தார். இதற்கு பிறகு தாவீது ஏறத்தாழ 7 வருடங்கள் 2 சாமுவேல்
8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை 7 வருஷங்கள் யுத்தம் பண்ணி ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றவராய் காணப்பட்டார். எப்படி இந்த வார்த்தை அமைந்தது என்று பாருங்கள். 20ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் வசனத்தில் கர்த்தாவே ரட்சியும் என்கிற ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரையே தன்னுடைய ராஜாதி ராஜாவாக வைத்து தாவீது பாடிய சங்கீதம் வாசிக்க கேட்போமா? 20ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ரதங்களை குதிரைகளை நம்புகிறவர்கள் முறிந்துதான் விழுவார்கள். நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறபடியினால் நிச்சயமாகவே நிமிர்ந்து நிற்போம் என்று பாடினார். ஞாபகம் இருக்கிறதா? தன்னுடைய 16 வயது இருக்கிற சமயத்திலேயே கோலியாத்தை மேற்கொள்ள தாவீது கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய தேவன், சேனைகளின் தேவனாய் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லிதான் கவன் கல்லால் தாவீது கோலியாத்தை வீழ்த்தியதை பார்க்கிறோம். தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன? ரதங்கள் குதிரைகளை நம்ப வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். 20ஆம் சங்கீதத்திலே 7ஆம் 8ஆம் வசனத்தில் நாங்கள் ரதங்கள் குதிரைகளை அல்ல கர்த்தர் நாமத்தை நம்புகிறோம் என்று தங்களை உணர்ந்து பாடி 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லுகிறார். இந்த அழுத்தம் திருத்தமான விளக்கத்தை ஏன் பார்க்கிறோம் என்றால், உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 17, 16 உபாகமத்தில். அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இந்த நியாயப்பிரமாண வார்த்தையை தாவீது மனதில் பதித்தார். திரும்ப எகிப்துக்கு போய் ரதங்கள் குதிரைகளை சம்பாதிக்க போகக்கூடாதே, எந்த ஒரு குதிரை ரதங்களை நம்பக்கூடாது என்கிற காரியத்தில் வைராக்கியமாக இருந்தார். எனவேதான் 20ஆம் சங்கீதத்தில் உணர்வுள்ளவராக பாடினார், சில ரதங்கள் குதிரைகளை நம்பலாம், நாங்கள் கர்த்தரையை நம்புகிறோம் என்று பாடினார். இதன் விளைவு என்ன தெரியுமா? 21ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். 21ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 21ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். தேவனாகிய கர்த்தரை ராஜாதி ராஜாவாக வைத்து தன்னை அவருக்கு கீழே ராஜாவாக வைத்து பாடுகிறார். ராஜாதி ராஜாவாகிய நீர் உம்முடைய ரட்சிப்பிலே தாவீது மன்னன் களி கூறுகிறார் என்கிற வார்த்தையை பாடுகிறதை பார்க்கின்றோம். ஆனால் ஒரு துக்கமான காரியம் என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை தாவீது அப்படியே பின்பற்றினார். சங்கீதம் 20 பாடினார், உணர்ந்து பாடினார். ஆனால் இவருக்கு பின் வந்த சாலமோன் செய்த தவறு என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 10:28. சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைய கிரயத்திற்கு வாங்கினார்கள். ராஜாவாகிய சாலமோன் எகிப்துக்கு சென்று குதிரைகளை ரதங்களை வாங்குகிற பரிதாபத்தை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மிகுந்த ஒரு பாரத்தோடு நான் சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் எகிப்திலே அடிமைகளாக இவர்கள் இருந்தபடியினால் கர்த்தர் எச்சரிக்கையாக சொன்னார், உன்னை அடிமைப்படுத்தின அந்த எகிப்துக்கு மறுபடியும் போகக்கூடாது, ரதங்கள் குதிரைகளை வாங்க என்று. ஆனால் சாலமோன் எகிப்துக்கு சென்று ரதங்களை குதிரைகளை வாங்குகிற காரியத்தை பார்க்கிறோம். எனவே தன் தாவீது மிக அழகாக சொல்லுகிறார், உணர்ந்து பேசுகின்றார், ரதங்கள் குதிரைகளை நாங்கள் நம்பவில்லை, கர்த்தரின் நாமத்தை நம்புகிறோம். எனவே தான் 21ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே ரட்சிப்பிலே தான் களி கூறுவதாக சொன்னார். 20ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் கர்த்தாவே ரட்சியும் என்று முடித்தார் அல்லவா? 21:1 பாருங்கள், முதல் ரட்சிப்பில் நான் களி கூறுகிறேன் என்று சொன்னார். 7 ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தம் செய்து வெற்றி மேல் வெற்றியை குவிக்கிற சாக்கியத்தை தாவீதுக்கு கொடுத்தார். எத்தனை சந்தோஷம் தெரியுமா? ஒன்று மட்டும் உண்மை, எந்த பாவங்கள், எந்த விக்கிரக ஆராதனை பழக்க வழக்கங்கள், எந்த நண்பர்களால் சூனிய காரியங்களில்
ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்தோமோ அவர்களை நோக்கி திரும்ப உதவிக்கு போகவே கூடாதென்று மனதில் அழுத்தம் திருத்தமாக பதித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவன் உங்களை ரட்சிக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கும் பொழுது மறுபடியும் பழைய காரியத்திற்கு போக வேண்டாம். சென்னையிலே ஒரு அருமையான சகோதரி நான் அறிவேன். அவர்கள் குறி சொல்லுகிற பெண்ணோடு கூட மிகுந்த நட்பாய் இருந்தார்கள். பயங்கரமான மரண போராட்டம் சரீரத்தில் ஏற்பட்டது. உதவிக்கு அழைத்தும் கூட யாரும் முன்வரவில்லை. இறுதியிலாக ஊழியக்காரரை வரவழைத்து எல்லோரும் கண்ணீரோடு ஜெபித்து அந்த பயங்கரமான மரண கட்டிலிருந்து செய்வனை கட்டுகளை விட்டு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆலயத்துக்கு தொடர்ந்து உற்சாகமாக வந்தார்கள். ஏன்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கூட பெற்றிருந்தார்கள். நாட்கள் சென்றன. மறுபடியும் குறி சொல்லுகிற காரியத்தில் ஈடுபடுகிற உறவின் பெண்மணிகளோடு கூட சம்பிரதாய சடங்குகள் விழாக்களுக்கு போய் பங்கேற்க ஆரம்பித்தார்கள். இதில் என்ன தவறு, இதில் என்ன தவறு என்று கொஞ்சம் கொஞ்சமாக பழைய சம்பிரதாயத்துக்கு போன அவர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தது. எவ்வளவோ ஊழியக்காரர் சொன்னாங்க, ஜெபம் பண்ணு கர்த்தர் தேவை சந்திப்பார் என்று. கொஞ்சம் கூட நம்பவில்லை. குறி சொல்லுகிற பழக்கத்தை செய்யக்கூடிய பழைய பாவத்தில் ஈடுபடுத்தக்கூடிய பெண்களோடு மறுபடியும் தொடர்பு கொண்டு அவர் நட்பை நாடினார்கள், உதவியை நாடினார்கள். பிறகு மறுபடியும் அதே பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு இக்கட்டு பயங்கரமாக சூழ்ந்தது. பயங்கர பிரச்சனை வந்தது. அவர்கள் மரணம் அடையும் பொழுது வேதனைப்பட்டு அலறி அலறி தன் ஆத்மாவை இழந்தார்கள். வேதனைப்பட்டு தான் மரித்தார்கள். அவர்கள் படுக்கை சுற்றிலும் அநேக கயிறுகளும் மற்ற மந்திரக்காரி வைக்கப்பட்டிருந்தன. அந்த ஆத்மா வீணாய் போயிற்று. எனவே தான் பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வாசிக்கலாமா? கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 9ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். கலாத்தியர் 4:9 வாசிப்போம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதெப்படி? வேதனையோடு பவுல் கேட்கிறார். பழைய பிரச்சனைகளுக்கு, பழைய சம்பிரதாயங்களுக்கு ஏன் மறுபடியும் அடிமைப்படுகிறாய்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதரனை சகோதரி கவனித்துக்கொள். எந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு நண்பன் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ அந்த நட்பை மறுபடியும் நாடுகிற காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றேன். எகிப்துக்கு மறுபடியும் போகாதே. அடிமைத்தனத்துக்கு மறுபடியும் ஆளாகாதே. தாவீது தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு சொன்னார், கர்த்தாவே ரட்சியும் என்று சொன்னார். அவருடைய ரட்சிப்பில், கர்த்தர் ரட்சிப்பில் களிகூறுகிற ராஜாவாய் காணப்பட்டார். நாம் அறிய வேண்டிய முதல் காரியம் அதுதான். எவைகள் என்னை அடிமைப்படுத்தியதோ அவைகளுக்கு மறுபடியும் இடம் கொடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்பேன். அடுத்த குறிப்புக்கு வர விரும்புகின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தீர்க்கதரிசியினுடைய ஜெபத்தை பாருங்களேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். எரேமியா 17:14. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். என்னை ரட்சியும் கர்த்தாவே, அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன் என்று எரேமியா கதறுகிறார். ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எதிலிருந்து ரட்சிப்பு வேண்டும்? எதிலிருந்து குணமாக்கப்பட வேண்டும்? என்ன வியாதி இவருக்கு பிடித்திருந்தது? அவரே விளக்குகிறார், கேளுங்களேன். எரேமியா 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். எரேமியா 15:15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை மாறிக்கொள்ளாதிரும். நான் உம்முடையது நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். உம்முடைய நிமித்தம் என்கிற வார்த்தை உம்முடைய நாமத்து நிமித்தம் அல்லது உமது நிமித்தம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன். எரேமியா 15:15 கடைசி வரிகள், உமது நிமித்தம் நான் நிந்தை சகிக்கிறேன். என்ன நிந்தை? எப்படிப்பட்ட நிந்தை வந்தது என்று விளக்கமாய் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாய் கர்த்தர் சாப வார்த்தைகளை கூறுகின்றார். 1 சாமுவேல்
2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 34 வரை ஒரு தேவ மனுஷன் வந்து ஏலியை பார்த்து கர்த்தரின் சாபத்தை உரைக்க காரணம் என்ன தெரியுமா? ஏலியின் 2 பிள்ளைகள் ஓப்பனி பினகாஸ் என்கிற ஆசாரியர்கள் பரிசுத்த குலைச்சலாய் நடந்து கொண்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூடி வருகிற புறஜாதி பெண்களிடத்தில் தவறு செய்தார்கள். கர்த்தருடைய காணிக்கை திருட ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அங்க எரிய வேண்டிய விளக்கு இரவெல்லாம் எரிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் விளக்கு அணையும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டார் என்றால் எண்ணெயானது குறைகிறது. ஒலிவை எண்ணெய் ஏன் குறைகிறது? ஜனங்கள் கொண்டு வருகிற விளக்குக்கான எண்ணெயிலே பெரும்பகுதியை ஓப்பனி பினகாஸ் திருட ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் பரிதாபமான சந்தர்ப்பம். ஏலி பிள்ளைகளை சரிவர கண்டிக்கவில்லை. எனவே கர்த்தர் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 31 முதல் 34 வரை சொல்லுகிற சாப வார்த்தையின் சாராம்சம் என்ன தெரியுமா? நடுத்தர வயதில் உன் குடும்பத்தில் ஆசாரியர்கள் மரணமடைவார்கள். ஆசாரிய பட்டத்தில் வருகிற எவனும் இறுதி வரை ஆசாரிய பட்டத்தில் இருக்க மாட்டான். ஓய்வு பெறுகிற வயது வரும் முன்பதாகவே மரணமடைவான் என்பதை கர்த்தர் அழுத்தம் திருத்தமாய் சாபமாய் கொடுத்தார். இந்த சாபம் கொடுக்கப்பட்டு 103 ஆண்டுகள் பின்பு, திரும்ப சொல்கிறேன், ஏலிக்கு கர்த்தர் உரைத்து 103 ஆண்டுகளுக்கு பின்பு நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருவோம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 22:18. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். 85 ஆசாரியரும் தங்கள் பட்டத்தில் இருக்கும் போதே, பதவியில் இருக்கும் போதே சவுலால் வெட்டப்பட்டு மரிக்கிறார்கள். ஏன் நடுத்தர வயதில் மரிக்க வேண்டும்? 103 ஆண்டுகளுக்கு முன் சொன்ன வார்த்தை நிறைவேறிக்கொண்டே வந்த காட்சியை பார்க்கிறோம். அது மட்டுமா, ஏலிக்கு ஆண்டவர் சாப வார்த்தைகளை சொல்லி 155 வருஷங்கள் கடந்த பிறகு சாலமோன் ராஜா அபியத்தார் என்கிறதான ஏலி வம்சத்தில் வந்த ஆசாரியனை பார்த்து சொன்ன வார்த்தையை நாம் படிக்க கேட்க போகிறோம். ராஜாவாகிய தாவீதுக்கு அபியத்தார் ஒரு காலத்தில் உதவியாக இருந்தார். ஆனால் தாவீதுக்கு துரோகம் செய்தார். அந்த துரோகியை பார்த்து சாலமோன் ராஜா சொன்ன வார்த்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 2, 26, 27. ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீர் மரணத்திற்கு பாத்திரவனாயிருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான். தொடர்ந்து வாசிங்க. அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய இராதபடிக்கு தள்ளி போட்டான். கவனிங்க, அபியத்தார் ஆசாரிய பதவியை விட்டு விலக்கப்படுகின்றார். ஏன் தெரியுமா? பதவி காலம் முடியவில்லை. ஏலி சொன்ன வார்த்தை, ஏலி நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தை நடக்கும்படிக்கு இது நடந்தது என்று 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க நாம் கேட்டோம். அன்பானவர்களே, 155 வருஷங்கள் கழித்தும் சாப வார்த்தை மாறவில்லை. இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், ஆனதோத் என்கிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். உன் சொந்த ஊர் ஆனதோத்துக்கு போய்விடு. எந்த வம்சத்தில் வந்திருக்கின்றாய்? ஏலியின் வம்சத்தில் வந்திருக்கின்றாய். இப்ப இன்னொரு காரியம், ஏலியை பார்த்து கர்த்தர் சாபம் கொடுத்து 500 வருஷங்கள் கடந்தன. 500 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா? இல்கியா என்பவர் 7வது தலைமுறையாக இந்த ஏலி குடும்பத்தில் பிறந்தார். இல்கியா என்பவர், இவர்தான் நாளாகம புஸ்தகத்தை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தில் 34:15 சொல்லுகிறது, இல்கியா என்பவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேவாலயத்தில் கண்டெடுத்தார். மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தார் இல்கியா. உண்மையிலேயே அவர் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி காணப்பட காரணம்,
பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை 3-4 தலைமுறை விசாரிக்கிற தேவன் இப்பொழுது இல்கியாவின் நாட்களிலே ஆசாரிய ஊழியத்தை இந்த 7ஆம் தலைமுறையிலே ஆஸ்வதித்து கொண்டுதான் வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே நடந்த அடுத்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த இல்கியாவுக்கு பிறந்த குமாரன் தான் நாம் படிக்க போகிற எரேமியா என்கிற தீர்க்கதரிசி ஆவார். தனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்ததும் இல்கியா நம்பிக்கையோடு பெயர் வைத்தார். 8ஆம் தலைமுறையில் எரேமியா வந்து விட்டார். எரேமியா என்கிற வார்த்தைக்கு யெகோவா மீண்டும் ஸ்தாபிக்கிறார், யெகோவா மீண்டும் புதுப்பிக்கிறார் என்பது அர்த்தமாகும். எல்லா சாபங்களும் ஒழிந்தன. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டி தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார் என்கிற பொருளில்தான் எரேமியா என்கிற பெயரை வைத்தார். எரேமியா எந்த ஊரை சேர்ந்தவர் தெரியுமா? வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், கேட்போம். எரேமியா 1:1 முதல். பென்யமின் தேசத்தில் உள்ள ஆனதோத்தூரிலிருந்து ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். கவனிங்க, இல்கியா என்கிற 7ஆம் தலைமுறை ஆசாரியனுக்கு பிறந்த 8வது தலைமுறை எரேமியாவுடைய வார்த்தை என்று துவங்குகிறது. 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஏலிக்கு கர்த்தர் சாபத்தை கூறிய 535 ஆண்டுகளுக்கு பிறகு எரேமியா தன் 19வது வயதிலே தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டார். எத்தனை சந்தோஷமான காரியம்! ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த எரேமியாவுக்குத்தான் நிந்தை வர ஆரம்பித்தது. அவர் தீர்க்க தரிசன பதவியை கேட்கவில்லை. கர்த்தர் தாயின் கற்பத்திலேயே தீர்க்கதரிசியாகத்தான் முன்னறிந்திருக்கிறார். ஆனால் சரித்திரத்திலும் வேதத்திலும் ஆதாரம் உண்டு. எரேமியாவை கடந்த கால சரித்திரத்தை சொல்லியே நிந்திக்க ஆரம்பித்தார்கள். சில சமயம் பேசுவாங்க தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கு சாட்சியை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போதே, கர்த்தருக்கென்று வல்லமையாக ஊழியம் செய்யும் போதே, உங்க தாத்தா யாருன்னு தெரியாதா, உங்க அப்பனை பத்தி தெரியாதான்னு ஆரம்பிப்பாங்க. பழைய தலைமுறை பிரச்சனை கிளறி கொண்டு இருக்கிற கூட்டம் உண்டு. இதைத்தான் இங்கு வாசிக்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் தன்னுடைய வார்த்தைகளை 15ஆம் வசனத்தில், உம்முடைய நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்படுகிறேன். இந்த நிந்திக்கப்படுகிற காரியத்தை குறித்து தான் சொல்லுகிறார். ஐயா தேவனே, இந்த நிந்தனையான வார்த்தைகள் என் உள்ளத்தை வேதனைப்படுத்தி புண்ணாக்கி வைத்திருக்கின்றன. இந்த ரணம் எப்பொழுது ஆறும் என்று கதறுகின்றார். வாசிப்போம். எரேமியா 15:18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும். வசனம் 18. என் நோவு நித்திய காலமாகவும், என் நோவு நித்திய காலமாக, என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும், என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானே. ஏன் இருக்க வேண்டும்? தலைமுறையாக நிந்தனையான வார்த்தைகள், தலைமுறையாக காயப்படுத்தப்படுகிறோம். ஏன் இந்த நிந்தனை என்று மனம் கசந்து அழுகிறார் எரேமியா. இப்பொழுது வாசிக்கலாம், கேட்போமா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 17:14. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். இப்ப சொல்லுகிறார், என் துதி. கர்த்தாவே நான் துதிக்கிறேன் அப்பா, என்னை ரட்சியும், என்னை குணமாக்கும். நீ ரட்சித்தால் ரட்சிக்கப்படுவேன் ஆண்டவர். எதிலிருந்து? நிந்தனைகளிலிருந்து, எதிலிருந்து? வேதனையான பேச்சுக்களிலிருந்து ரட்சிக்கப்படுவேன். இந்த நெவ்வளிலுமாக கர்த்தர் நம்மோடு உணர்த்துகிற காரியம் அதுதான். கடந்த கால காரியத்தை சொல்லி குற்றம் சாட்டுகிறார்களோ, தலைமுறையாய் காணப்பட்ட கடந்த கால வரலாற்றை சொல்லி வேதனைப்படுத்துகிறார்களோ, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு சகோதரியை பார்த்து சொன்னார்கள், ஐயா நான் பிறந்து வளர்ந்த கிராமத்துக்காக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நல்ல ஒரு கணவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதோ நம்முடைய பிலிப்பு பைபிள் காலேஜிலே பட்டம் பெற போகிறேன், கிராஜுவேட் ஆக போகிறேன். ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தையே காட்டினார். ஆனால் அங்கே எனக்கு என்ன பெயர் தெரியுமா? என் தகப்பனாருக்கு 3 மனைவி. முதல் மனைவிக்குத்தான் நான் பிறந்தேன். அடுத்த மனைவி கொஞ்ச நாட்களிலே இறந்து விட்டார்கள். 2 மனைவிகளும் இறந்து விட்டார்கள். 3வது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி
ஒரே ஒரு ஆண்மகனை அவர் பெற்றெடுத்தார். நான் கிராமத்திற்குள் போய் இறங்கும் போதெல்லாம் என்னை பார்த்து ஊழியக்காரியாக யாரும் பேசுகிறதில்லை, 3 பெண்டாட்டிக்காரன் பிள்ளை வருகிறது பார் என்று பேசுகிறார்கள். கடந்த கால காரியங்களை சொல்லி சொல்லி வேதனைப்படுத்துகிறார்கள், அழுதார்கள். நான் சொன்னேன், இப்படித்தான் எரேமியாவுக்கு நோவு நித்திய காலமாக ஆறாத புண்ணாக இருந்தது. எரேமியா கதறினார், கர்த்தாவே ரட்சியும் என்று கதறினார். உணர்வுள்ள இதயத்தை கர்த்தர் பார்த்தார். நடந்தது என்ன தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிக்கும் பொழுது எரேமியா கனத்தை பெற்றார். அவர் என்னென்ன வார்த்தை எரேமியா சொன்னாரோ அப்படியே நடந்தது, அப்படியே நடந்தது. முடிவு என்ன தெரியுமா? பாபிலோன் ராஜா படையெடுத்து வருகிற காரியத்தை பார்த்த மக்கள் அங்கிருக்கிற எரேமியை பார்த்து கதறினார்கள். எங்களோட வா எரேமியா, எகிப்துக்கு ஓடிப்போவோம் என்று எரேமியாவை கையோடு கொட்டி கொண்டு போனார்கள். ஒரு காலத்தில் துச்சமாய் பேசினார்கள், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று. ஆனால் நாட்கள் வந்தது, எரேமியாவை கனப்படுத்தி எகிப்துக்கு வரும்படி கட்டாயமாக அழைத்து கொண்டு போனார்கள். ஆனால் ஒரு கேள்வி, இந்த கொடிய பொன் ஆறாத நோவை சொன்னார் எரேமியா, இதில் கர்த்தர் அவர் எப்படி உருவாக்கினார் என்று பார்க்கலாமா? எரேமியான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இடையே பேசுகிற காட்சியை பாருங்களேன். அவர் அழுது ஜெபிக்கும் போது தேவன் என்ன பேசினார்? எரேமியா 15:19 வாசிக்க நாம் கேட்போம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலை நிற்பாய். நீ தீர்ப்பானத்தில் நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். எரேமியா, உன் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறது. அந்த தீர்ப்பான காரியத்தை விட்டு வெளியே வந்து விட்டால் என்னுடைய வாயாகவே இருப்பாய் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்னார். எரேமியா அப்படியே தன்னை தாழ்த்தினார். வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. என்னை நான் உதாரணமாய் பேச விரும்புகிறேன். என்னுடைய குடும்பத்திலே மூதாதையருடைய பழக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஜாதி பெருமை அந்தஸ்து நிறைந்தவர்கள் நாங்கள். ஆனால் கர்த்தர் என்னை பல விதத்திலே உருவாக்கும் பொழுது, பல விதத்தில் நான் காயப்படுத்தப்பட்டவனாய் கதறி அழும் பொழுது கர்த்தர் என்னை உருவாக்கினார். தீழ்ப்பானதை கர்த்தர் தூக்கி எறியும்படிக்கு செய்தார். குறிப்பாக ஜாதி பெருமை, அந்தஸ்து பெருமை, இவைகளை தூர எரியும்படி கர்த்தர் செய்தார். எனக்கு லாபமாய் இருக்கிறவைகளை நஷ்டம் என்று வெளியிட்டு பவுல் சொன்னது போல எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். மனத்தாழ்மையை தரித்து கொள்ளும்படி செய்தார். இன்றைக்கு அநேக பெரிய பெரிய போதகர்கள் இவ்வளவு கிருபையை கர்த்தர் டாக்டர் பிரேம்குமார் கொடுத்திருந்தோம், இப்படி ஏன் தன்னை தாழ்த்தி இருக்கிறார் என்று கேட்பார்கள். உண்மைதான், என் வாழ்க்கையில் காயங்கள் ஏற்பட்டன, மாறாத ரணங்கள் இருந்தன. ஆனால் கண்ணீரோடு ஜெபித்த பொழுது ஆண்டவர் தீழ்ப்பானவைகளை தூக்கி எறியும்படிக்கு செய்தார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவே ரட்சியும், என்னை குணமாக்கும். ஆண்டவர் என்னை குணமாக்கினார், என்னை ரட்சித்தார், மிகுந்த கிருபையாய் நடத்தி கொண்டே வருகின்றார். 3வது குறிப்புக்கு வர விரும்புகின்றேன். சங்கீதம் 118க்கு வரலாமா? 118ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 118 25ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 118 25 வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். காரியத்தை வாய்க்க பண்ணும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், கர்த்தாவே ரட்சியும், ராஜா கூப்பிடும் போது செவி கொடுப்பாராக என்று தாவீதின் ஜெபத்தை கேட்டார். யுத்தத்தில் செவி கொடுத்து ரட்சிக்கிறவராய் இருந்தார். எரேமியா அழுதார், கர்த்தாவே ரட்சியும், என்னை குணமாக்கும் என்று. கர்த்தர் எரேமியாவை ஆசீர்வதித்தார். இங்கே நாம் பார்க்கின்றோம், யாஷர் ஜபக்குழுவினர் 118ஆம் சங்கீதத்திலே 25ஆம் வசனத்தை பாடும் பொழுது எந்த சந்தர்ப்பம் தெரியுமா? எஸ்ரா நெகேமியா செருபாவில் காலத்திலே புதிய தேவாலயத்தை கட்டி அதற்கான வாசல் நிலைக்காலை வைக்கும் போது 118ஆம் சங்கீதத்தை பாடினார்கள். இன்றைக்கும் யூதர்கள் வாசல் நிலைக்கால்களை பதிக்கிற சமயத்தில் இந்த சங்கீதத்தை பயன்படுத்துகிறது உண்டு. 118ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் என்ன வார்த்தை வருகிறது? கர்த்தாவே ரட்சியும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள்.
அந்த வசனத்தை திரும்ப நாம் வாசிக்க கேட்போம். 118, 25 வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அவர் வாழ்க்கையிலே ரட்சியும் என்று சொன்ன பொழுது காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த தேவாலயத்தை முதன் நேர்த்தியாய் கட்டியவர் சாலமோன் என்கிற ராஜா. அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாருங்கள். 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமத்திலே 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வசனம் 18. தேவன் மெய்யாக மனுஷரோடு பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். சாலமோன் ராஜா சொன்னார், தேவனே நான் கட்டுகிற இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சொன்னார். அதிகமான கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து தேவாலயத்தை கட்டியவர் சாலமோன் தான். அந்த சாலமோன் சொல்லுகின்றார், நான் கட்டுகிற ஆலயம் எம்மாத்திரம் என்று கேட்டார். அதே அதிகாரத்தில் பாருங்கள், 2 நாளாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் 36. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. கவனிங்க, பூமியிலே பாவம் செய்யாத பரிசுத்தன் எவனுமே கிடையாது. தன்னையும் தாழ்த்துகிறார். தேவனே நான் தகுதியற்றவன் அப்பா, கட்டுகிற ஆலயம் எம்மாத்திரம் அப்பா என்று தரை மட்டும் தாழ்த்தினார். முடிவு என்ன தெரியுமா? 2 நாளாகமத்தில் 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2 நாளாகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 7:1. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்றது. கவனிங்க, ஷெக்கினா மகிமை தேவாலயத்தை நிரப்பியது. எபிரேய வேதத்தின்படி இது ஷெக்கினா என்று அழைக்கப்படுகிறது. எது நிமித்தமாக? சாலமோன் தாழ்த்தி ஜெபித்தது நிமித்தமாக. இப்பொழுது பாருங்கள், அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டு 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு பிறகு ஜனங்கள் திரும்பி வந்த பொழுது எஸ்ரா, நெகேமியா, செருபாபில் காலத்தில் யாசர் ஜெபக்குழு பாடினார்கள், கர்த்தாவே ரட்சியும், தேவாலயத்தை கட்டி கொண்டு வருகிறோம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த நீதிமான்கள் உணர்ந்த காரியம் என்ன தெரியுமா? 118ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். வசனம் 18 வாசிக்க கேள். 118:18. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களாகி நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை கர்த்தர் வெகுவாய் தண்டித்தார், முற்றிலும் ஒழித்து விடவில்லை. 70 ஆண்டுகள் கழித்து தம் ஜனத்தை திரும்ப வர பண்ணினார். கர்த்தரனை வெகுவாய் தண்டித்திருந்தார், சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. என்ன செய்ய போகிறேன்? 17ஆம் வசனம் பாருங்க. 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்தும் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சாவாமல் பிழைத்திருக்கிறபடியினால் தேவ செயல்களை விவரிக்கிற பிள்ளையால் சாட்சியாக இருப்பேன் என்று பாடினார்கள். ஐயா, நீதிமானுக்கு கர்த்தர் ரட்சிப்பாக இருக்கின்றார். எப்படி தெரியுமா? உணர்வுள்ளவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பாக இருக்கின்றார். தாவீது உணர்ந்து ஜெபித்தார், நாங்கள் ரதங்கள் குதிரைகளை அல்ல கர்த்தரையே நம்பி இருப்போம். மட்டுமல்ல, எரேமியா, ஏன் இந்த நோவு கொடிய புண்கள் வெகு காலம் இருக்கிறது, என் வேதனையை மாற்றும் என்று உணர்ந்து அழுதார். கர்த்தர் ரட்சித்தார். இங்கு யாசர் ஜெபக்குழுவினர், நாங்கள் செய்த பாவத்துக்கு தண்டிக்கப்பட்டோம், கர்த்தர் அழித்து விடவில்லை, பிழைக்க வைத்திருக்கிறார். அவர் செய்திகளை, அவருடைய ரட்சிப்பை நிச்சயமாய் நாங்கள் ஜனங்களுக்கு அறிவிப்போம் என்று உணர்ந்து பாடினார்கள். 118:25 சொல்லுகிறது, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் வாய்க்க பண்ணினாரா? எடுத்து வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகத்துக்கு வாருங்கள். 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம். எஸ்ராவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அதிலே ஆலயத்தை கட்டி முடிக்கிற காட்சியை மிக அழகாக வேதம் நமக்கு வர்ணிக்கிறதை பார்க்கலாம். எஸ்ரா 6ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது, வெற்றிகரமாய் முடிந்தது. எஸ்ரா 6:15 சொல்லுகிறது, தேவாலய பணி வெற்றிகரமாக முடிந்தது என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தாவை ரட்சியும், கர்த்தாவை காரியத்தை வாய்க்க பண்ணும். அவர்கள் செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதத்தை செய்தார். என்ன உணர்ந்தார்கள்?
தங்கள் தகுதியின்மை உணர்ந்தார்கள். நாங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள், கர்த்தர் சாகடிக்கவில்லை, பிழைக்க வைத்தார் என்று உணர்ந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, எந்த ஒரு ஊழியக்காரர், எந்த ஒரு சபை மேய்ப்பர், எந்த ஒரு சபை தலைவர் தன்னை இன்னும் தாழ்த்தி தன் தகுதியின்மை உணர்கிறாரோ, நிச்சயமாய் கர்த்தர் நீதிமான்கள் ரட்சிப்பை கொடுக்கிறவர், அவர்கள் ரட்சிப்பை அருளி செய்கிற தேவனாக இருக்கின்றார். லூக்கா சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 10ஆம் வசனத்தில் இயேசு இப்படி ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். லூக்கா 17:10 வாசிக்க கேட்போம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் ஐயா, தகுதி இல்லாதவர்கள், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். எனக்கு அன்பானவர்களே, 2017ஆம் வருஷத்தில் கால் ஆபரேஷன்ல ஜீவனை பறிகொடுத்திருக்க வேண்டிய என்னை கர்த்தர் கிருபை இரக்கம் காட்டி ஜீவனை பிச்சையாக கொடுத்து எழுந்து நிற்க பண்ணினார். 2018ஆம் வருஷத்தில் நாங்கள் இப்போ கட்டியிருக்கிற அந்த பெத்தேல் இல்லமானது நேர்த்தியாய் கட்டப்பட்டு முடிந்தது. எனவே தான் அதில் வசனத்தை நாங்கள் போட்டோம், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்கிற அந்த வசனத்தை நாங்கள் அங்கு பதிவு செய்தோம். இன்றைக்கு வந்து பார்க்கிறவர்கள் அதை குறித்து கேட்கும் பொழுது நான் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறது உண்டு. உண்மையிலேயே நாம் தகுதியற்ற பிள்ளைகள் தான், கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களால் இது முடியும் என்று யோசிக்க நாங்கள் எதிலுமே தகுதியான பிள்ளைகள் கிடையாது. நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டு சமூகத்தில் உருக்கத்தோடு சொல்கிற வார்த்தை இதுதான், தேவனே, உம்முடைய மாணவன் பிரேம்குமார் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு வேதத்தை விளங்க காட்டும் என்று நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறது உண்டு. கர்த்தர் இதுவரைக்கும் சாட்சியாக பயன்படுத்துகிறார். முதல் காரியம் என்ன தெரியுமா? தாவீதை போல தாழ்த்துவோம். பழைய அடிமைத்தனத்துக்கு போக மாட்டேன் என்று உணரும் பொழுது நீதிமான்கள் ரட்சிப்பு நிச்சயமாய் கர்த்தரால் வரும். இந்த உணர்வு நமக்கு தேவை. பழைய அடிமைத்தனத்துக்கு போக வேண்டாம். இரண்டாவதாக, தேவன் விரும்பாத தீட்டான தீழ்ப்பான குணங்களை விட்டு வெளியே வருவோம். அப்பொழுது நம்மை கர்த்தர் அவருடைய வாயை போலவே பயன்படுத்துவார். எரேமியா உணர்ந்தார், அழுதார், கர்த்தாவை ரட்சியும் என்று. கர்த்தர் ரட்சித்து அவரை கனப்படுத்தினார். மூன்றாவதாக நாம் பார்த்த காரியம் மனத்தாழ்மை. யாசேர் ஜெபக்குள் அழுதார்கள். முற்றிலுமாய் எங்களை கர்த்தர் ஒழித்து விடவில்லை, திரும்ப உயிர்ப்பித்திருக்கிறார். அவருக்கென்று சாட்சியாக இருக்க கர்த்தாவை ரட்சியும், கர்த்தாவை காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆலயத்தை வெற்றியாய் கட்டி முடித்தார்கள். பவுலும் சொன்னார், எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தாழ்த்தி ஜெபிக்கலாமான சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. கர்த்தாவே ரட்சியும் என்று ஜெபித்த 3 சாராரை குறித்து நாங்கள் பார்த்தோம். தாவீது ஜெபித்தார். பெரிய யுத்தங்களிலெல்லாம் வெற்றியை கொடுத்து கர்த்தர் தாவீதை உயர்த்தினீர் அப்பா. எங்கள் கடந்த காலத்தில் எங்களை அடிமைப்படுத்தின எந்த ஒரு நட்புக்கும் எந்த ஒரு உறவுக்கும் மறுபடி இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, ரதங்களை குதிரைகளை நம்பி வாங்க போகாதபடிக்கு ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பழைய பழக்க வழக்கத்தில் அடிமையாக சிக்கி சின்ன பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவரை கர்த்தர் விடுவிக்கும்படிக்கு பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். மட்டுமல்ல ஆண்டவரே, எரேமியா அழுதார். 8வது தலைமுறையிலே கதறி அழுத பொழுது அவரை கர்த்தர் கனப்படுத்தினீர். எங்கள் வாழ்க்கையில கூட கடந்த கால தலைமுறையை சரித்திரத்தை சொல்லி சொல்லி எங்களை ரணமாக்குகிற மக்கள் உண்டு. எங்களை குணமாக்கும் என்று கதறும் பொழுது என்னென்ன கெட்ட குணங்கள் வெளியே வர வேண்டுமோ அவர்களை கர்த்தர் வெளியே எடுத்து போட்டு எங்களை தூய்மையாக்குகிறதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, மனத்தாழ்மை எப்பொழுதும் தரித்துக் கொள்ள கிருபை செய்யும். யாசேர் ஜெபக்குழுவை போல அறிக்கை இடட்டும், பவுலை போல அறிக்கை இடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம்.
ஆண்டவரே, எங்களை ரட்சியும் என்று கேட்கும் பொழுதெல்லாம் எல்லா பிரச்சனை விட்டும் ரட்சிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.